வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த எக்ஸாம் டேட் அப்படின்றத நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்குற ஒரு கேள்வி அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஓகே, இப்போ நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் இருக்குது. ஸோ இது எலெக்ஷன் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் தான் நியூ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு தேர்வு எப்போ வரும் இந்த ஒரு கேள்வி. ஸோ இந்த ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான தேர்வு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வெப்சைட்டில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு எப்படி போகிறதுன்ற கேள்விகளும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. mhc.tn.gov.in அப்படின்றது தான் அஃபிஷியல் வெப்பேஜ். இதில் போயிட்டு தான் நீங்கள் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணணும். ஹால் டிக்கெட் வந்துச்சுனாலும் இதில் தான் போய் டவுன்லோட் பண்ணணும். ஹால் டிக்கெட்டில் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தாலும் இதில் தான் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஸோ இதில் தான் நீங்கள் போய்ட்டு எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தகவலை தெரிஞ்சுங்க. அடுத்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டமாக ஹால் டிக்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளை மாலை வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதத்தோட இறுதியில், அதாவது 27 அண்ட் 28 தேர்வு நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 27, 28 தேர்வு நடக்கும். ஸோ அந்த தேர்வில் நல்ல முறையில் எழுதினால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது ஹெவியாக இருக்குது. ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 7000 நபர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 7000 பேர் ரிஜெக்டே ஆகிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணது மினிமம் 70,000 1 லட்சம் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ 1 லட்சத்துலேருந்து ஒரு 7000 பேர் கழிஞ்சிருக்காங்க. மீதி 90,000 பேர் 93,000, அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ ஒரு 90,000 நபர்கள் இன்னும் ஒரு 1 லட்சம் நபர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த ஒரு குறைவான வேகண்ட்டுக்கே இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக ஹெவி காம்படிஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால் இப்போவே நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ கொடுக்குறாங்கன்னா இப்போவே கிளியர் பண்ண பாருங்கள். அடுத்து வரக்கூடிய காலங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதாவது அப்ளை பண்ணுறவங்களோட கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர கம்மியாகாது. நமக்கு நம்ம நார்மலாக போயிட்டு அட்டன் பண்ணால் நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு அட்டன் பண்ணால் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்றதெல்லாம் எப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை. இப்போல்லாம் நம்ம தெரிஞ்ச நாலேஜ்னு இல்லை, புக்கில் இருக்கிறதவே படிச்சுக்கிட்டு போனாலுமே நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு காம்படிஷன் அப்படின்றது ஹெவியாக இருக்குது. ஸோ நிறைய படிக்கணும். அதனால் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். மெட்டீரியல் தேவையான நபர்களும் வாங்கிட்டு படிங்க, இல்லை வேறு மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதையாவது படிங்க. மொத்தத்தில் படிக்கணும், அதுதான். ஸோ மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றவங்க 9500961475 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது கால் பண்ணிவிட்டோ கேட்டுட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான், பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.